இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங்ல வந்து ஹீரோ தங்கியிருக்க அபார்ட்மெண்ட்டை காமிக்கிறாங்க. இங்க ஹீரோவோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா இபி ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு சைடுல ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோடைய அம்மா வந்து பாத்தீங்கன்னா பேங்க் எம்ப்ளாயி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோ அஸ்வின் வந்து பாத்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான். ஒரு நாள் இவங்க அப்பா வந்து பிசினஸ்க்காக வேலையை விட்டுட்டேன்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறம் இவங்க அம்மாவும் ரொம்பவே கோவப்படுறாங்க. இவங்க சண்டையை எப்படியா தடுக்கணுன்றதுக்காக இவனும் டிவில அதிகமா சவுண்ட் வச்சிடறான். இதை கேட்டு இவங்க அப்பாவும் சவுண்ட் குறைக்க சொல்லி இவங்க கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் இவனும் அவங்க அப்பா கிட்ட இப்படி சொல்லிடுறான். முதல்ல நீங்க உங்க சத்தத்தை குறைங்க. இதை கேட்டு இவங்க அப்பாவும் ரொம்ப டென்ஷனாக இவனை போட்டு அடிச்சிடுறாரு. இவனும் கோவம் தாங்க முடியாம கையில் இந்த ரிமோட்டை போட்டு உடச்சிடுறான். அதுக்கப்புறம் இவங்க அம்மா அப்பாவுக்கு நடுவில் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கு. இவனும் அதை எப்படியா தடுக்கணுன்றதுக்காக ஒரு பிளான் பண்ணுறான். என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எப்போ சண்டை போட்டாலும் இவன் கையில் இருக்க ஏதாவது ஒரு பொருளை தூக்கி போட்டு உடச்சிடுறான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதை நிறுத்திடுறாங்க. அங்கே தேட்டரில் மேனேஜராக இருக்க இவங்க சித்தப்பா இவங்க வீட்டுக்கு வராரு. இவங்க அம்மா கிட்ட போயிட்டு கேஸ் பில் இபி பில்லாம் கட்டிட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களும் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இவரும் அங்கேருந்து கிளம்பி போகும்போது எனக்கு வீட்டில் இருக்க பிடிக்கல என்னையும் தேட்டர் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி இவங்க சித்தப்பா கிட்ட அஸ்வின் சொல்கிறான். இவனோட சித்தப்பா வந்து மேக்ஸ் கைடு வாங்கி தரேன்னு இவங்க அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு இவனை கூட்டின்னு வந்ததுக்கப்புறம் இவனும் சந்தோஷமா போயிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு படம் பார்க்குறான். இவங்க படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்து பேசிட்டு இருக்கும்போது இவனும் நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிடுறான். அதுக்கு இவங்க சித்தப்பாவும் நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டாடா அப்படி வந்து படம் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லி கேட்குறாரு. இவனும் ஆமான்னு சொன்னதுக்கப்புறம் இவனை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுறாரு. அதுக்கு அடுத்த நாள் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு இவன் வெளியே வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு கடையில் ஐஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ அங்கே ஒரு பொண்ணு ஸ்டைலாக என்ட்ரி கொடுக்கும்போது இவனும் அந்த பொண்ணை பார்க்குறான். இந்த பொண்ணு அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்து அவன் கிட்ட வந்து ஹாய் சொல்கிறா. இவனும் அந்த பொண்ணை பார்த்து ஹாய் சொன்னதுக்கப்புறம் இவன் பக்கத்தில் இருந்த ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு உனக்கு தெரியுமாடான்னு சொல்லி கேட்குறான். அந்த பொண்ணு எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் தான் புதுசாக குடி வந்திருக்கான்னு சொல்லிடுறான். அதுக்கு இவனும் இந்த பொண்ணை பார்க்கறதுக்காக தான் நீ சீக்கிரம் கிளாஸ்லேருந்து வெளியே வந்தியான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு இவனும் பிடி பீரியட்ல பேண்ட் கிழிஞ்சதுனால தான் இவ்வளோ சீக்கிரம் வெளியே வந்துட்டேன்னு சொல்லிடுறான். இதை கேட்டதுக்கப்புறம் இவனோட ஃப்ரெண்டை இவனை பார்த்து கிண்டல் பண்ணுறான். பிடி பீரியட்ல விளையாடும்போது கிழிஞ்சிச்சா இல்லடா அந்த அக்காவை பார்த்த வேகத்துல தடுக்கி விழுந்து பேண்ட்டை கிழிச்சிட்டியா? அதுக்கு இவனும் அவனை விளையாட்டை தட்டி விட்டுறான். இவனுக்கு ஸ்கூல் லீவ் விட்டதுக்கப்புறம் இவனும் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கான். அப்போ இவனோட அம்மாவும் கடைக்கு போயிட்டு புளி வாங்கிட்டு இந்த பேக்கில் இருக்க திங்ஸ்லாம் திரும்ப லலிதா ஆண்டி வீட்டில் கொடுக்க சொல்கிறாங்க. இவனும் அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு கிளம்பி வந்ததுக்கப்புறம் காலிங் பெல் அடிக்கிறான். அந்த பொண்ணு கதவை திறந்ததுக்கப்புறம் இவனும் அவங்க வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துடுறான். இந்த பொண்ணோட அம்மாவும் பேக்கை வாங்கிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இவனும் அந்த பொண்ணுகிட்ட அட்லஸ் இருக்கான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு இந்த பொண்ணு நாளைக்கு ஸ்கூலில் உனக்கு தரேன்னு சொல்லிடுறா. இவங்க அம்மா அந்த பேக் இவங்க கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் இவனும் அங்கேருந்து கிளம்பி போகிறான். அப்போ இந்த பொண்ணு அவங்க கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லி வர சொல்கிறா. இவனும் என்னன்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் இந்த பொண்ணு அவங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறா. என் பேர் ரவீனா. இனிமே அக்கான்லாம் கூப்பிடாத, ரவீனானே கூப்பிடு. இதை கேட்டதுக்கப்புறம் இவனும் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போகிறான். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகும்போது இவனோட சைக்கிள் டயரும் பஞ்சர் ஆகுது. இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போகும்போது இவன் சைக்கிள் கடையில் இருக்கிறத பார்க்குறா. அன்னைக்கு ஸ்கூலுக்கு போக டைம் இருந்தனால இந்த பொண்ணை ஸ்கூட்டியில் வச்சு இவனை கூட்டிகிட்டு போயிடுறா. இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூட்டியில் போகும்போது ரொம்பவே க்ளோஸ் ஆகுறாங்க. இவன் ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு இவனுக்கு கால் பண்ணுறா. இவனும் ஃபோன் எடுத்து பேசும்போது அந்த பொண்ணு நைட்டு 9 மணிக்கு மொட்டை மாடிக்கு வர சொல்கிறா. இவனும் எதுக்காகன்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் அதுக்கு அந்த பொண்ணு காரணம் சொன்னாதான் நீ வருவியான்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு இவனும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் வரேன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இவனும் எப்படா 9 மணி ஆகும்னு சொல்லி ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டாக 9 மணி ஆனதுக்கப்புறம் இவனும் குரூப் ஸ்டடி பண்ண போறேன்னு இவங்க அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறான். இவன் வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கரெக்டாக அந்த பொண்ணு அங்கே வந்துடுறா. இந்த கதவை சாத்திட்டு இவங்க ரெண்டு பேரும் டேங்க் மேலே ஏறி போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் இந்த பொண்ணு உனக்கு பயமா இருக்கான்னு சொல்லி இவனை பார்த்து கேட்குறா. அதுக்கு இவனும் இல்லைன்னு சொல்லிடுறான். இந்த பொண்ணு அவனை பார்த்து கிஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அவனும் பண்ணதில்லைன்னு சொல்லிடுறான். அதுக்கு இந்த பொண்ணு நம்ம கிஸ் பண்ணலான்னு சொன்னதுக்கப்புறம் இவனும் அந்த பொண்ணு திருப்பி கிஸ் பண்ணுறான். இவன் இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் அடுத்த நாள் ஸ்கூலில் இவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடுறான். இவனோட ஃப்ரெண்டு இது எல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறம் இது லவ் தாண்டா மச்சான் அப்படின்னு கிட்ட சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இவன் எங்கே போனாலும் அந்த பொண்ணு நினப்பாவே இருக்கான். இந்த பொண்ணு ஸ்கூல் ஆனுவல் டேல டான்ஸ் ஆடும்போது இவனை பார்த்து லவ் பண்ணுற மாதிரி காமிக்கிறா. இதை பார்த்ததுக்கப்புறம் இவனுக்கு இன்னமும் ஆர்வம் அதிகமாகுது. இவனுக்கு லவ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஸ்கூல் லீவ் விட்டதுக்கப்புறம் இவன் கோயிலுக்கு வரான். இவனோட அம்மாவும் இந்த பேக் எடுத்துன்னு போய் லலிதா ஆண்டி வீட்டில் கொடுக்க சொல்கிறாங்க. இவனும் ஆர்வமாக அந்த பேக் எடுத்துன்னு போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வரும்போது இந்த பொண்ணை லவ் பண்ணி வீட்டில் மாட்டின விஷயம் இவனுக்கு தெரிய வருது. இவனும் நம்ம லவ் பற்றி தான் சொல்ல போகிறான்னு நினச்சிட்டு வெளியே பயந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ இந்த பொண்ணு பயங்கரமாக ஒரு ட்விஸ்ட் வைக்கிறா. அது என்ன ட்விஸ்ட்னா இதை கேட்டு உடஞ்சு போனதுக்கப்புறம் இவன் வீட்டுக்கு வந்துடுறான். இவ்வளோ நாள் ஒன்றா சுற்றிட்டு இப்போ வந்து கிறிஸ்டோஃபர்னு வேற ஒருத்தனை லவ் பண்ணது கேட்டதுக்கப்புறம் இவனும் ரொம்ப மனசு உடஞ்சு போய் அழுகுறான். அதுக்கு அடுத்த நாள் இவங்க ஸ்கூலில் ட்ரிப்பு கூட்டின்னு போகிறாங்க. இவன் கூட இருக்க எல்லா பசங்களும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் மட்டும் சோகமாக உட்காந்துட்டு இருக்கான். அங்கே போனதுக்கப்புறம் இந்த பொண்ணு இவனை கண்டுக்காமலே இருக்கா. இவளை திரும்பி பார்க்க வைக்கிறதுக்காக இவனோட ஃப்ரெண்டும் உதவி பண்ணுறான். இவனுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் இவன் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணு நான் லவ் பண்ணுறாளா இல்லையான்னு சொல்லிட்டு இவன் ஃப்ரெண்டும் அவகிட்ட போய் கேட்க சொல்கிறான். இவனும் அந்த பொண்ணுகிட்ட போய் பேசும்போது அந்த பொண்ணு எதுக்காக என்கிட்ட வந்து பேசுகிறப்போ இவன் கிளாஸ் கிட்ட நில்லு அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் இவங்க ரைடெலாம் போயிட்டு சுற்றி பார்த்ததுக்கப்புறம் இவனும் அந்த பொண்ணுகிட்ட மதியானம் போயிட்டு மறுபடியும் கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு என்னடான்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் இவனும் அன்னைக்கு நம்ம கிஸ் பண்ண விஷயத்த பற்றி சொல்கிறான். இதை கேட்டு அந்த பொண்ணு கோவத்தில் கத்திடுறா. மிஸ் கிட்ட சொல்லிடுவேன்.
இவனும் யார் ரவீனா அந்த கிறிஸ்டோபர்னு சொல்லி கேட்கறான். ரவீனாவா? நான் உன் சீனியர், மரியாதை அக்கான்னு கூப்பிடு. இதை கேட்டதுக்கு அப்புறம் இவன் கோவத்துல கையில இருந்த வாட்டர் பாட்டில் எடுத்து மரத்துல அடிச்சு உடச்சிடுறான். அன்னைக்கு இவனும் நடந்ததை நினைச்சு ரொம்ப சோகமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு எதுவுமே ஃபீல் பண்ணாம சொகுசா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு இவனை நல்லா யூஸ் பண்ணிட்டான்ற விஷயம் இவனுக்கு தெரியுது. இவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழும்போது இவனோட ஃப்ரெண்டு இவனுக்கு ஆறுதல் சொல்றான். அதுக்கப்புறம் இவன் இந்த லவ்வும் வேணாம் வீடும் வேணாம்னு சொல்லிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டை காலி பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறான். இதோட இந்த ஸ்டோரி முடியுது.